ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி இந்த பேக்கோட டேசேஃப் கனெக்டர் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோவில் வந்து நம்ம வந்துட்டு இப்போ வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி மேக் பண்ணுறதுன்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல்ஸும் நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு டேசேஃப் கனெக்டர் வேணுன்றதே இல்லை. இது ஏன்னா பவுச் சைஸ் ரொம்ப சின்னது தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம போடுறோம். இது மேக்ஸிமம் தேவை கிடையாது. இந்த இதில் கொஞ்சம் பெரிய பேக் அப்படின்னா இந்த 15 விடக்கூடாது. கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு 5 அந்த மாதிரி 5 or 7 கிட்டே கொடுத்து மேக் பண்ணிடணும். இது சென்டரில் கொடுத்தோன்னா செட் ஆகாது, மேலே தான் கொடுக்கணும். இது ஜஸ்ட் வந்து பவுச் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கும் ரோப் வேணும்னா அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா சின்னதாக இருக்கிறனால இதில் டீஷேப் கனெக்டர் வந்து மேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது வந்து ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கேன்வாஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது கேன்வாஸை தாண்டி போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கீழே இறக்கி கொடுத்துருக்கேன். பட் இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் வரும். நம்ம மேலே தான் பண்ணணும். இப்போ இது வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு எப்பயும் போல் நாட் போட்டுட்டு நாட் போடாமலே சுற்றிட்டே வரும்போது அதுவே ஆல்ரெடி லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய த்ரெட் வந்து உள்ளே போயிடும். ஸோ வந்துட்டு ஈஸியாக கவர் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நீங்கள் கொடுத்து எடுத்துகிட்ருக்கீங்க இல்லையா, இதே மாதிரி தான் லாஸ்ட் எண்டிங் வரையும் பண்ணிடணும். இந்த சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி தான் நம்ம கொடுத்து எடுக்க போகிறோம். இந்த சென்டரில் வந்து இதே மாதிரி தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இதே சேம் டிசைன் கொடுக்க ட்ரை பண்ணலாம். பட் மேக்ஸிமம் வந்து டிசைன் வந்து இடிக்கும், கரெக்டாக வராது. அதுக்காக நான் அதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 2 சைடும் ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதே டிசைன் கூட கொடுத்துக்கலாம். இந்த 2 சைடும் வந்துட்டு மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் அதே சேம் டிசைன் கொடுக்குறேன்னா கூட கொடுத்துக்கலாம். ஓகேவாக தான் வரும். பாருங்கள், இந்த கனெக்டர் வந்து கொடுக்கும்போது எப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து த்ரெட்குள்ளே க்ளோஸ் ஆகிடாத மாதிரி கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட்டு ரைட் சைட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடு வந்து அந்த கனெக்டரை வச்சுக்கணும். திரும்ப கீழே பண்ணும்போது மேலே கொண்டு போயிடணும். அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அது போய் லாக் ஆகிக்கும். லாக் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு திரும்பவும் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு பார்த்து பண்ணிக்கோங்க. இதுக்கான கிளாஸஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அது போக எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறோன்றதுக்கான பேம்ப்ளெட்ஸ் வந்து லாஸ்ட் எண்டிங்கில் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸ்க்கான கிளாஸஸும் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போக ஜுவல்லரி சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். லேயர் டைப் ஜுவல்லரி எல்லாம் சேல் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், இப்போது ஆப்போசிட் சைடு இதை கனெக்டரை கனெக்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம சேம் எப்படி பண்ணோம் அதே மாதிரி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஆப்போசிட் சைடும் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து த்ரெட் ஃபில் பண்ணுறது வேலை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் லாக், அதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு ரோப் கொடுக்கணும். இதெல்லாம் தான் நமக்கு அடுத்த வேலை இருக்குது. அடுத்த வேலை எல்லாமே ஈஸி தான். மேக்ஸிமம் இந்த பேக்கும் ஈஸி தான். ரொம்ப நார்மலாக ஃப்ரீ டைமில் இதை நம்ம மேக் பண்ணிக்கலாம். நம்ம இதை வாங்குறத விட மேக் பண்ணும்போது ரொம்ப அமௌண்ட் லெஸ்ஸாக ஆகும். ஒரு பேக் நீங்கள் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் கூட அடுத்த பேக்கில் வந்துட்டு நீங்களே ஓனாக மேக் பண்ணிட முடியும். பாருங்கள், இப்போ என் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாக், மேக்னெட்டிக் லாக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் என் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.